Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ சாட்டர்டே ஸ்பெஷல் லன்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ வாங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து வெரைட்டியாக செஞ்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஷஷ்வன் சாப்பிட்டுட்டாரு, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ வாங்க என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசிபெல்லே பாத் தான் பண்ணியிருந்தேன். இப்போ அடிக்கடி வந்து இந்த ரெசிபி நான் வீட்டில் பண்ணுறேன். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு, ஷஷ்வந்துக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அண்ட் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 1 pot ரெசிபி அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் ஆடும் பண்ணிடலாம். ஸோ அது பண்ணியிருந்தேன். எதுக்காக துணி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்வை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எக்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். எக்கு பாயில் பண்ணிவிட்டு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு சோம்பு அண்ட் ஒரு அரை பச்சை மிளகாய், பெருசாக இருந்தது பச்சை மிளகாய், அதனால அரை பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்பைசஸ் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுட்டு பிரிஞ்சி இலை போட்டு ஆனியன்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லிலாம் போட்டு காரசாரமாக பண்ணியிருந்தேன், பெப்பர்லாம் போட்டு. அண்ட் ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு அண்ட் நல்லா வந்து நாக்கப்பா எச்சி ஊறுற அளவுக்கு வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய் அம்மா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கெட்டி தயிர். இதுதான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸ்பெஷல். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்கு உள்ள லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சு தான் நான் குக் பண்ணுவேன். பிகாஸ் சண்டே தான் அகெயின் போய் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு லஞ்சும். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடியும். அண்டு வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் எல்லாமே பிசிபெல்லே பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இது எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே வச்சு திருப்தியாக வந்து அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் என்னமோ தெரியலை, அந்த பிசிபெல்லே பாத்துக்கும் எக்கு ஃப்ரைக்கும் எனக்கு ரீசண்டாக வந்து இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காம்போ. அண்ட் ஷஷ்வந்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு. அண்ட் உங்கள் வீட்டில் சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எது தொட்டு சாப்பிட்றதுன்னே தெரியல, ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றதா, முட்டை தொட்டு சாப்பிட்றதா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.